Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீனா Redmi SonicBass wireless earphone இத வந்து பார்த்தீனா கிட்டத்தட்ட நான் ஒரு 9 மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டோம். சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீனா ஒரு 8-9 மாசமா வந்து இந்த earphone வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீனா இந்த headphone வந்து எப்படி இருக்கு? சோ நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப நாள் ஆயிருச்சு. சோ இப்போ கூட இந்த wireless headphone வந்து வாங்கலாமா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். So இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த SonicBass வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதுக்கு எது வந்து செட் ஆகுதோ ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மெத்தட். ஸோ இதை எப்படி நம்ம பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். ஸோ உங்கள் ஆன் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இண்டிகேட் வந்து ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இண்டிகேட் வந்து ஆகும். ஃபோன் வந்து பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டாலே அதுவே காட்டிடும் உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். நீங்கள் அது மூலமாக வந்து பண்ண பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும், நமக்கு எதுவுமே வந்து கேட்காது. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பண்ண பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் வந்துட்டு சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மொத்தம் 3 பட்டன் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த பவர் பட்டன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். நீங்கள் ஒரு டைம் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஏதாவது சாங் வந்து கேட்டிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து பாஸ் ஆகும். மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பவர் பட்டனே வந்துட்டு டபுள் டைம் வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நமக்கு 3 பட்டன் இருக்குது. இந்த 3 பட்டன் வச்சு நம்ம மல்டிபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு இப்படி வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சார்ஜிங் போர்ட் வந்துருக்கு. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து கிடையாது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி வந்து பார்த்து இப்போ யார் வீட்லையும் அந்தளவுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைப் சி தான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான் இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு மைக்ரோ யூஎஸ்பிலாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி. நெக்ஸ்ட் இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸோட குவாலிட்டி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கனால ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மறந்துடுவோம் ஓகே இப்படி ரெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் கால் குவாலிட்டின்னு சொல்லணும். ஸோ நான் இதெல்லாம் நிறைய கால் வந்து பேசியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அவங்க கிட்ட பேசும்போது உங்கள் வாய்ஸ் நல்லா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்ததே கிடையாது. ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க வந்து ஹெட்ஃபோனில் வந்து போட்டிருக்கிறது என்னன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கால்ஸ் பேசுறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டைமில் கீழே வந்து பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டும் வந்து பார்த்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டைமில் இப்படி எடுத்து வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தா காற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடாது. ஸோ ஜஸ்ட் இதில் நமக்கு இந்த மேக்னெட்டிக் பவர் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம கிட்ட கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா டச் ஆகுது. ஓகே, உங்களுக்கு இப்போ சின்ன சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பண்ண 12 hours வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 hours வந்து கண்டிப்பாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% போனாலும் நான் சார்ஜ் போட ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 9 அந்த டைம் மணி நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 25 அந்த டைம் வந்தாலே சார்ஜ் வந்து போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து போனால் 8 hours மேலே எனக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 8 hours மேலே வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. சார்ஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து போனால் 2-2.5 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஆயிடுது. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 hours ப்ளே பேக் கிடைக்கிறது ஓகே தான். இந்த ஹெட்ஃபோனில் அவங்க இன்னொன்று முக்கியமாக சொல்கிறது இந்த பேஸ் தான். ஸோ பேஸ் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 800 அந்த ஹெட்ஃபோன் இருக்கும் எம்ஐயோட டிஎல் டிரைவர். ஸோ அதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை விட கம்பேர் பண்ணுவோம் ஓகே சூப்பராக இருக்கே பேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேஸ் அப்பா டும் அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ எனக்கு பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இது வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு பேஸ் வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபைடு தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டால் அவங்க டிஃபால்ட்டாக ஒரு இயர்ஃபோன் டிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்னோட காதில் வந்து பார்த்தீங்கன்னா
பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நினச்சா நம்மளே அவங்க 4-5 கொடுத்துருக்காங்க, அதை ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ரெட்மி சோனிக் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் நான் இப்போ நாள் யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டைமில் அந்த 1000 ரூபா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லிமிடெட் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1300 ரூபா. ஸோ 1000 ரூபாய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒர்த்தாக தெரிஞ்சு 1300 ரூபாய்க்கு வந்து எனக்கு கேட்டால் ஒர்த்தாக தெரியுது. இந்த ரேட்டுக்கு நமக்கு வந்து போட்டில் கூட ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் இதை வாங்குறது பெட்டர். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதில் அந்தளவுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வாங்கினாரு, அவர் கரெக்டாக யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அமேசான் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரு OnePlus-ஓட ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டை விட எனக்கு ரெட்மியோட சோனிக் இயர்பிளஸ் வந்துட்டு ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு போட் பிடிச்சிருந்துச்சுன்னா போட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தான். நான் யூஸ் பண்ணது எனக்கு இந்த சோனிக் இயர்பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சத்தியமாக ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் எனக்கு தெரியல. ஸோ நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறேன், காதில் யூஸ் போடுறேன், தென் பார்த்து நல்லா பேஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு நான் வச்சுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு குறையாக சொல்லுவேன்னா என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நமக்கு இது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம 5 செகண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது தெரியும். ஆனால் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து டப்புன்னு எப்போ அதை ஆஃப் பண்ணணும், ஏதோ அர்ஜென்ட்டாக போகணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இப்படி பிடிச்சி அமுத்திட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இப்போ தான் எனக்கு ஆஃப் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்க்குறேன். மற்றபடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கினதில்ல ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜில் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஹெட்ஃபோன் வந்து வாங்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் வாங்குறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வர 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.